தனுஷ் அவர்களுடைய ரசிகர் மன்றத்துல இருந்து இப்ப இடைத்தேர்தல் நிக்க போறதா ஒரு செய்தி வந்துச்சு. அந்த கட்சிக்கு பின்னாடி வந்து உதயநிதி அவர்கள் இருக்கிறதா ஒரு விஷயத்தை வந்து இருக்கலாம். பேசிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு எப்படி தெரியும்? உதயநிதிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி விட்டார். ரஜினிகாந்த் மாதிரி தான் அவரும். ஓகே. அவருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருந்தது. அவர் கூட ஈஸிலி பிகம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே. ஈஸியாக வந்திருக்க முடியும். எப்படி வந்திருக்க முடியும்? மித்தவனுங்க வாங்குற லஞ்சத்தை குறைச்சி, தன்னுடைய சகாக்களுக்கு இருக்கிற மதிப்புகளை குறைச்சி, இப்போ எப்படி அவர் தொகுதிக்கு நல்லது பண்ணாரோ அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் பண்ணலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. எனக்கு இண்டிவிஜுவலாக ஒன்றும் இல்லை. அதனால் அவர் அதை பண்ணியிருந்தாருன்னா அவர் சிஎம்ஐ வந்திருக்க முடியும். பட் அவர் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டார். இன்னுமே அவர் ரொம்ப கஷ்டம். ஏன்னா விஜயோட இமேஜ் இப்போ அவர் சட்டசபையில் பேசுகிறதுமே அவர் கொஞ்சம் மீனிங் இல்லாமல் தானே பேசுகிறாங்க. டிஎம்கேக்காரங்க எதாவது பேசணும், எதையா இல்லை. என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து பிளேம் கேம் தான். அதாவது அடுத்தவங்கள குறை சொல்லணும் ஆளுங்கட்சி, அதுதான் நோக்கமே தவிர தான் என்ன பிடுங்கணுங்கிறது சொல்கிறதே கிடையாது. அதை விட்டுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது கலைஞர் கருணாநிதி பேர் வைக்கணுன்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவங்கள விட்டுருந்தா இந்த தமிழ்நாடு பேர் கலைஞர் கருணாநிதி நாடுன்னு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. ஐ திங்க் அந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருந்திருந்தாங்கன்னா தமிழ்நாடு சரியில்லைப்பா, நீ கலைஞர் கருணாநிதி தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி நாடுன்னு வைங்க பண்ணி வச்சிருப்பாங்க. ஆமா, அப்பலாம் வந்து பேர்ல இருந்து அது பேர் தான் முக்கியம். அவங்களுக்கு ஸ்டூடண்ட்ஸ் கொடுக்குற பேக்ல இருந்து எல்லாத்துலயுமே அவங்க போட்டோஸ் எந்த அதாவது அதெல்லாம் இப்போ ஒருத்தர் கேட்டார், நீங்கள் மக்கள் பணத்தில் தானே பண்ணீங்கன்னு டிவி கேட்டார். அவர் சொன்னார், இப்போ நீங்களும் மக்கள் பணத்தில் தானே சரியான கரெக்டு. இவர் சொன்னதும் கரெக்டு, அவர் சொன்னதும் கரெக்டு. இவங்களும் விஜயும் மக்கள் பணத்தில் தான் பண்ணுறாரு, சொந்த பணத்தில் பண்ணலை. அவங்களும் மக்கள் பணத்தில் தான் பண்ணாங்க. அதனால் 2 பேருமே அதெல்லாம் பார்த்து பிற்காலம் அதெல்லாம் பார்த்து மக்களுக்கு வந்து அறிவு வந்திருக்கட முழிக்கிறாங்க. அவன் தூக்கத்தில் இல்லைன்னு நினச்சாங்கன்னா தான் நல்லது. இல்லைன்னா எல்லாருக்குமே செட்பேக் ஆகும். டோன்ட் பை a plot. plot வாங்காதீங்க, லொகேஷன் வாங்குங்க. அண்ணா நகர் லைஃப், கொளத்தூர் பிரைஸ். ஸ்டெப்ஸ்டோன் presenting Vista prime residential plot just 99 lakhs, just 150 meters from metro station and Meridian Hospital, Kolattur.